ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய காதல் வெற்றியடைய போகிறது. இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய பாதையும் ரொம்ப சரியானதாக இருக்குதுன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த 5 அறிகுறிகளை அடிக்கடி உங்கள் கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனும் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டே இருக்குது. யூனிவர்ஸுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய காதல் சீக்கிரமாகவே வெற்றியடைய போகுதுன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் சரியாக தப்பா, போகக்கூடிய பாதையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு. இந்த வீடியோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பொருந்தும். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு சைன் என்னன்னா, நீங்கள் பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய பட்டர்ஃப்ளை நேரில் தான் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோலேயே அந்த பட்டர்ஃப்ளை வரும். இல்லை ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கலாம். நீங்கள் புக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா சடனாக அந்த புக்கில் கூட அந்த பட்டர்ஃப்ளை வரலாம். இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி பட்டர்ஃப்ளை தென்படுது, அதுவும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையை அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய காதல் மிக அருகில் நீங்கள் நெருங்கிட்டீங்க. செகண்ட் சைன் என்ன அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் பர்டிகுலர் இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்னன்னு சொல்கிறேன். 11 11 11 222 999 9999 777 7777. இந்த பர்டிகுலரான ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பார்க்குறீங்க, 2 டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இதை சைனாக எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது தொடர்ந்து ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் தேடி போய் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் 111 பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே போகிறப்ப இந்த இடத்துல 111 இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கக்கூடாது. யதார்த்தமாக உங்கள் கண்ணில் படணும். நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு வண்டியுடைய நம்பராக இருக்கட்டும், புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த புக்கில் இந்த நம்பரை நீங்கள் பார்க்கலாம். அந்த புக்குடைய பேஜ் நம்பர் கூட 111 இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ சொன்ன இந்த பர்டிகுலரான நம்பர் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா இதிலேயே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் சைன், பழைய நண்பர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தக்கூடிய நண்பர்கள் ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த விதமான காண்டாக்ட், அவங்க நம்பர் எதுவுமே உங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நண்பர்களை எல்லாமே நீங்கள் நேரில் சடனாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது நண்பர்கள் மூலம் அவங்கள பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே அடிக்கடி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. பிரேக்கப் ஆகி அது டோட்டலாக உங்களை விட்டு போயிருக்கும். இப்போ நீங்கள் வேறு யாரையாவது உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா விட்டு போன அந்த நபர் வாண்டடாக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அவங்கள நீங்கள் நேரில் பார்ப்பீங்க, அவங்க வாண்டடாக உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. புதிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பற்றி ரொம்ப தீவிரமாக நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்கன்னா அது ரிலேட்டட் நண்பர்கள் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக தான் இருப்பாங்க. ஃபோர்த்து சைன், கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனை தான் கனவில் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, நான் விரும்பக்கூடிய பர்சனை நான் கனவில் காண மாட்டேங்கிறேனே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க, உங்களை பற்றி டீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க உங்கள் கனவில் வருவாங்க. அந்த கனவு ரெகுலராக இருக்காது, எப்போவாது ரேராக தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய கனவுகள் உங்களுக்கு மறக்காது. அந்த கனவு வந்தால் கூட உங்களுடைய தூக்கம் கெட்டு போகாது. நிம்மதியான ஒரு தூக்கத்தை தான் நீங்கள் தூங்குவீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர்றது நீங்கள் கண்ட கனவாக தான் இருக்கும். அந்த கனவு எப்படி இருக்கும்னா, ஒரு படம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, எப்படி அந்த கனவு ஒரு படமாக உங்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் உங்கள் மைண்ட்லேயும் வரும். லாஸ்ட் சைன் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நீங்கள் ஆசைப்பட்டது, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். அதாவது சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு சாக்லேட்டுக்காக நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க.
இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதுவும் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் அதை மறந்தும் போயிருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட அது உங்களுக்கு நடக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறப்போ இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் ஞாபகம் வரும். அன்னைக்கு நீங்கள் நினச்சது இப்போ நடந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு 3 அறிகுறிகள் பொருந்தினாலும் நீங்கள் போய்கிட்டு இருக்க பாதை வந்து சரியான பாதையாக தான் இருக்கும். சிலருக்கு வந்து 3 பொருந்தும், சிலருக்கு 4 பொருந்தும், சிலருக்கு 5 பொருந்தும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இதில் 3ஆவது பொருந்தணும். 3 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டான நேரத்தில் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 100% அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்ததில் எத்தனை சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.